श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तशारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तम् श्रीरंगनाथ इति शेखरमाश्रयामः। संत श्रीरंग पृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदभङ्गजरेणवः। நமஸ்பாயை. இன்றைய தினம் பிரஸ்தாவ பத்ததியினுடைய 10வது ஸ்லோகம், 11வது ஸ்லோகம் மற்றும் 12வது ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிக்கிறோம். இதற்கு முன்னாடி வகுப்புல நாம 9 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம். அந்த 9வது ஸ்லோகம் என்ன? யதாதாரம் விஸ்வம் கதிரபிச்ச யஸ் தஸ்ய பரமா தமப்யேகா தத்சே திசசிச்ச கதிம் தஸ்ய ருச்சிராம் கதம் சா கம்சாரேஹே துருகிண ஹர துர்போத மகிமா கவீனாம் க்ஷுத்ரானாம் தொமசி மணிபாது ஸ்துதிபதம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம்? அதாவது அந்த பாதுகையானது எம்பெருமானுடைய திருவடிகளை உயர்த்தி பிடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதனால என்ன தாத்பரியம் சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, தன்னை அண்டி இருக்கக்கூடியவர்களை நிலையாக அதே இடத்துல உயர்த்தி நிறுத்தக்கூடிய வல்லமை கொண்டது அந்த பாதுகை அப்படிங்கிற ஒரு வசத்தியான அர்த்தத்தை அந்த 9வது ஸ்லோகம் மூலமாக சுவாமி நமக்கு அழகாக காண்பிச்சு கொடுத்தார். யாரெல்லாம் அந்த பாதுகைய அண்டி நிற்கிறாளோ அவளுடைய குணங்களெல்லாம் வசத்தி காட்டும் இல்லையா, உயர்த்தி காட்டும். எம்பெருமானையே உயர்த்தி காட்டக்கூடிய அந்த பாதுகைகள் அத ஆசிரிச்சாக்கா நம்மையும் விசேஷமா உயர்த்தி காட்டக்கூடிய அந்த பாதுகைகளை அந்த ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு காண்பிச்சிருந்தார். இப்ப அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 10. என்ன அந்த ஸ்லோகம் பாருங்க. ஸ்ருத பிரஜா சம்பத் மகித மகிமானஹ கதி கதி ஸ்துபந்தி த்வாம் சந்தஹ ஸ்ருதி குஹர கண்டு ஹரகிரஹ அகம் த்வல்பஸ் தத்வத் யதிக பகு ஜல்பாமி ததபி தொதாயத்தம் ரக்ஷி ரங்கக்ஷிதி ரமண பாதாவணி விதுஹு. ஸ்ருத பிரஜா சம்பத் மகித மகிமானஹ கதி கதி ஸ்துபந்தி த்வாம் சந்தஹ ஸ்ருதி குஹர கண்டு அரகிரஹ அகம் த்வல்பஸ் தத்வத் யதிக பகு ஜல்பாமி ததபி தொதாயத்தம் ரங்கக்ஷிதி ரமண பாதாவணி விதுஹு அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னாக்கா, இயற்கையாகவே சாஸ்திரங்களை நன்கு அறிந்த புத்திசாலிகள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் அந்த பாதுகைகளை பத்தின பிரபாவங்களை வசத்தியா கொண்டாடுறாளாம். அத நிறைய பேர் இன்பமா காதாலையும் கேட்கிறான். நிறைய வித்வான்கள் என்ன பண்றா, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு இயற்கையாகவே அவளுக்கு ஞானம் இருக்கு. அப்பேற்பட்ட ஞானமுடையவாள்லாம் இந்த பாதுகைகளை பற்றி வசத்தியா கொண்டாடுறா. அவா வாயால கேட்கும் பொழுது அந்த சொற்கள்லாம் அப்படியே இன்பமா இருக்கான். அவ இன்பமா பேசுறாளாம் இல்லையா. யார? பாதுகைகளை. ஏய் பாதுகாதேவி, ரங்க க்ஷிதிரமண பாதாவணின்னு கூப்பிடுறார். இந்த ஸ்லோகத்துல முதல்ல என்ன கூப்பிடுறார்? ரங்க க்ஷிதிரமண பாதாவணி. ஏ ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, உன்னை பத்தின அந்த விஷயங்கள் எல்லாம் யாரு அப்படின்னாக்கா ஸ்ருத பிரஜானா யாருனாக்கா, சாஸ்திரம் அப்படிங்கிற ஞானத்தை பிரஜா சுயமாகவே அவளுடைய புத்தியில ஸ்பரிக்குமா இல்லையா. அவளுக்கு என்ன பேருனாக்கா ஸ்ருத பிரஜான பேர்.
பெரியோர்கள்லாம் இருக்கா இல்லையா, அறிஞர்கள்லாம், ஸ்காலர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவ எப்பேற்பட்டவா தெரியுமா? சாஸ்திரங்களை நன்னா கத்துண்டவா, ஸ்ருத பிரஜா, தானாகவே சாஸ்திரங்களை அறிந்து இயற்கையாகவே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், புத்திசாலியானவர்கள். அப்பேற்பட்டவர்கள் என்ன பண்றானாக்கா, உன்னுடைய ஸ்ருதி இருக்கு இல்லையா, இல்லையா, உன்னுடைய பெருமை இருக்கு இல்லையா, உன்னுடைய மகத்துவம் இருக்கு இல்லையா, அந்த உன்னுடைய மகத்துவத்தை அவ எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, நன்கு சாஸ்திரம் அறிஞ்சிருக்கா, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுருக்கா, ஸ்ருத பிரஜாலா இருக்கா, உன்னுடைய மகிமை அவளுக்கு தெரியும். அதுவும் இல்லாம கத்தி கத்தி எவ்வளவு இருக்கு தெரியுமா, ஒன்னா ரெண்டா, நிறைய எவ்வளவோ விஷயங்கள் இல்லையா. சந்தகா பெரியோர்கள் துவாம் உன்னை என்ன பண்றா, ஸ்துவந்தி, ஸ்துவந்தினா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். நான் யார் தெரியுமா, அகம் து அல்பகா, நான் சாதாரண ஒரு ஒரு மனிதன் இல்லையா, அகம் து அல்பகா. பாருங்க சுவாமி தன்னுடைய வினயத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்களேன் இல்லையா. தன்னையே என்ன சொல்லிக்கிறார் பாருங்க, அல்பகான்னு சொல்லியிருக்கிறார். அப்பெல்லாம் நாமெல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா, நாமெல்லாம் எங்க நம்மளை கம்பேர் பண்ண முடியுமா இல்லையா. சுவாமி தேசிகன் தன்னையே என்ன சொல்லிக்கிறார் பாருங்க, அகம் து அல்பகா இல்லையா, நான் கொஞ்சமான அறிவை உடையவன் இல்லையா. தத்வத்து அவர்கள் போல இந்த உன்னுடைய விஷயத்துல பகு, நான் என்ன பண்றேன், அவர்களுக்கு நிறைய தெரியும், ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, அகம் ஜெல்பாமி, ஏதோ உளர்ற நானு. ஜெல்பத்தினா உளறுவது, அகம் து ஜெல்பாமி, எப்படி மிகவும் இல்லையா, ரொம்ப உளர்ற நானு. பகு ஜெல்பாமி, கொஞ்சமா உளறனா பரவாயில்லையே, நான் உளறது எல்லாமே முழுக்க முழுக்க ரொம்ப அபத்தமாவே உளறேன் இருக்கு. இப்ப நிறைய நம்ம ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துட்டே இருக்கோம், இடையில இடையில கொஞ்சோண்டு உளறுனா பரவாயில்ல, அந்த லெக்சர் முழுக்கவே உளர்ற மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்ன பேரு, பகுஜெல்பாமி இல்லையா. இப்போ முழுக்கவே நான் உளர்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நன்னாவே தெரியுது. அந்த நான் உளரக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ததபி அது கூட தொதா எத்தம் இல்லையா, உன்னுடைய ஆதீனம் தான் அப்படின்னு யார் சொல்றா, விதுகு, விதுகுனா அறிஞர்கள் அறிகிறார்கள். அதாவது சுவாமி இப்போ பாதுகையினுடைய பிரபாவங்களை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டார். அதை உத்தேசிச்சு அந்த பாதுகையினுடைய ஸ்தோத்திரங்களை எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்படி எழுதும் பொழுது என்ன தோன்றது அவருக்குனாக்கா, இந்த ஸ்லோகத்துல அந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை நல்ல ஸ்ருத பிரஜா இருக்கா இல்லையா, அவர்களுக்கு அவளுக்கு நன்னா தெரியும். மகித மகிமானா, உன்னுடைய பெருமை இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லணும், எப்படி சொன்னா எல்லாரும் ரசிப்பா, அதான் முக்கியம் இல்லையா. சொல்லக்கூடிய விஷயம் பிரத்யாருக்கு போய் சேரணும். சேரணும்னா என்ன அர்த்தம், அவளால் அதை ரசிக்கும்படியா இருக்கணும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன் தெரியுமா, பகுஜெல்பாமி. இப்ப நான் உன்னை பத்தி எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸ்துதி பாட உன்னுடைய மகிமை எவ்வளவு தெரியுமா, கத்தி கத்தி எவ்வளவு இருக்கு தெரியுமா. உன்னை பத்தின விஷயங்களை சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. நான் இப்போ அப்பேற்பட்ட பெரியவர்களால ஸ்தோத்திரம் பண்ண உன்னை, அவளா எப்பேற்பட்டவாள், ஸ்ருத பிரஜா இல்ல, நன்கு சாஸ்திரம் அறிந்து அவ இயல்பாகவே ஞானம் கொண்டவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் நான் என்ன பண்றேன் இப்போ அப்படின்னாக்கா, அகம் து அல்பகா, எனக்கே ஒன்னும் தெரியாது, இருந்த போதிலும் இக நான் இங்க என்ன பண்றேன், பகுஜெல்பாமி, நிறைய பிதற்றுகிறேன். நான் சொல்றது எல்லாமே உளர்ற மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் அந்த உளரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது எது, ததபி அதையும் கூட என்ன பண்றது, யார்கிட்ட இருந்து கிடைக்கிறதுன்னு இந்த பெரியோர்கள் விது அறிஞர்கள் கூறுகிறார்கள் தெரியுமா. ததபி துவதாயத்தம், உன்னுடைய அந்த கட்டாட்சமும் உன்னுடைய அந்த தயையும் உன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, என்கிட்ட எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். அது யாரால எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா, அது கூட உன் அதீனம் தான். தொதாயத்தம், உன் அதீனம் இல்லாம நான் இந்த ஏதோ கொஞ்சம் உளர்றேன் பாத்தீங்களா, அந்த உளர்றது கூட நான் சுயமா இல்ல, அந்த பாதுகாதேவியினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, அவருடைய அதீனத்தால தான்
இந்த விஷயம் கூட நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த 10வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அமைஞ்சிருக்கு. எப்ப ஏற்பட்ட பெரியவர்கள்லாம் அவ எப்படிப்பட்டவா? ஸ்ருத பிரஜாகா, நன்கு சாஸ்திரம் அறிந்த சுயமாகவே ஞானம் கொண்ட பெரியோர்கள். வசத்தியான இல்லையா, உன்னை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. கத்தி கத்தி ஸ்துவந்தி, நிறைய எவ்வளவோ சொல்றதுக்கு நிறைய ஸ்துதி பாடி இருக்கா. இருந்தாலும் அது எப்பேற்பட்டது தெரியுமா? ஸ்ருதி குகர கண்டு அரகிரகா. ஸ்ருதினா காதுகளுடைய, குகரகன துவாரமா இல்லையா, அந்த காதுல கண்டூர ஹரகிரகா. அது கேட்கிற வாழ்க்கை என்ன ஏற்படுத்தணும் தெரியுமா? இனிமையை ஏற்படுத்துவதாக இருக்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கணும். அப்படி நிறைய பெரியோர்கள் பண்ணிருக்கா இல்லையா. நான் இப்ப என்ன பண்றேன்? அப்பேற்பட்ட பெரியோர்கள் உன்னை பத்தி துதி பாடுறது எவ்வளவோ கத்தி கத்தி எவ்வளவோ இருக்கு இல்லையா. துவாம், உன்னை ஸ்துவந்தி, ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அகம் து, அகம்துனா நான் யார் தெரியுமா? அல்பஹா இல்லையா, குறைந்த மதியை, மந்த மதியை உடையவன். தத்வத்து, அவர்கள் அவ எழுதினது போல இங்க நான் என்ன பண்றேன்? பகுஜல்பாமி, நிறைய வளர்றேன் இல்லையா. இது எது? அப்படி இருந்தா கூட என்ன, ததபி, அந்த நான் வளரக்கூடிய சொற்கள் கூட தொதாயத்தம், உன்னுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டதுதான் அப்படி என்று அறிஞர்கள் சொல்றாலும். பாதுகையே, இந்த சாஸ்திரங்களை இயற்கையாகவே அறிந்த புத்திசாலிகள் இருக்கா இல்லையா, அவ சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? பேசக்கூடியதற்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அவ உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒன்றும் தெரியாத நான் அவர்களைப் போலவே என்ன பண்றேன்? தாறுமாறா பிதற்றுகிறேன், நான் உளர்றேன் இல்லையா. அப்படி பிதற்றக்கூடிய அந்த விஷயம் கூட உன்னுடைய அதீனம்தான் அப்படின்னு பெரியோர்கள் கூறுகிறார்கள். விதுகு, விதுகுனா ஸ்காலர்ஸ், அவ சொல்றாளாம் இல்லையா. யாரு? ரங்க க்ஷிதிரமண அப்படின்னா ரங்கநாதனுடைய பாதாவணி, அந்த திருவடிகளை தாங்கக்கூடிய காப்பாற்றுகிற பாதுகையே. ஸ்ருத பிரஜா, ஸ்ருத பிரஜானா சாஸ்திரங்களை நன்கு சுயமாகவே தெரிந்த அவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவ மகிதம் அப்படின்னாக்கா, மகிதனா கொண்டாடப்பட்ட, பெருமை, மகிமானகா பெருமை உடையதாக இருக்கிற ஸ்ருதி, ஸ்ருதிக்கு குகர கண்டூவரா, அந்த காதுகளுக்கு, அந்த துவாரங்களுக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய கிரகா, கிரகனா வாக்கை உடையதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கதி கதி எவ்வளவோ இருக்கு. சந்தகா, பெரியோர்கள் என்ன பண்றா? துவாம், உன்னை ஸ்துவந்தி, ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அகம் து, நான் யார் தெரியுமா? அல்பஹா, இருந்தாலும் அவர்களைப் போல என்ன பண்ண, தத்வது அவர்களைப் போல, இந்த விஷயத்துல பகுஜல்பாமி, நிறைய வளர்ற, நிறைய பிதற்றுகிறேன். இது எது? அப்படி இருந்தா கூட ததபி, அதையும் துவதாயத்தம், உன்னுடைய ஆதீனமாகவே, விதுகு, விதுகுனா ஸ்காலர்கள் என்ன பண்றா? அறிகிறார்கள் அப்படிங்கிறதா இந்த 10வது ஸ்லோகம். ஸ்ருத பிரஜா சம்பத் மகித மகிமானஹா கதி கதி ஸ்துவந்தி த்வாம் சந்தஹ ஸ்ருதி குஹர கண்டு ஹரகிரஹா. அகம் த்வல்பஹா தத்வத் யதிக பகு ஜல்பாமி ததபி த்வதாயத்தம் ரங்க க்ஷிதிரமண பாதாவணி விதுகு. விதுகுனா அறிஞர்கள் அறிகிறார்கள் இல்லையா. உன்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லல, பகுஜல்பாமி, நான் வளர்றேன். ததபி த்வதாயத்தம், அது எல்லாமே உன்னுடைய ஆதீனம்தான் இல்லையா. ஆனா அவர்களாம் எப்படி பண்ணிருக்கா? சுத பிரஜா சம்பத் மகித மகிமானா கதி கதி ஸ்துவந்தி. யார? துவாம், உன்னை பத்தி ஸ்துவாம் சுவந்தி. யாரு? சந்தகா. அது எப்படி இருக்கு? ஸ்ருதி குகர கண்டு அரகிரஹா, காதுகளுக்கு, செவிகளுக்கு, துவாரங்களுக்கு இனிமையை தரக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்? வளருகிறேன். இருந்தாலும் நான் வளர்றது கூட உன்னுடைய ஆதீனம் தான் சொல்லிட்டு விது ஸ்காலர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவா சொல்றா அப்படிங்கிறது இந்த 10வது ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு. அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பார்க்க ஒரே நிமிஷம் பாருங்க. எதேஷ ஸ்தோமித்வாம் த்ரியுக சரணத்ராயினி ததோ மகிம்னஹா கா ஆனிஸ்தவ மமது
சம்பன் நிரவதிகி சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம் பூதா சது சபதி சந்தா பரஹிதா அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். எதேஷ ஸ்தௌமித்வாம் த்ரியுக சரணத்ராயினி ததோ மகிம்னஹா கா ஆனிஸ்தவ மமது சம்பன் நிரவதிகி சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம் பூதா சது சபதி சந்தாபரஹிதா அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, அதாவது அந்த 6 விதமான குணங்களை கொண்டதா இல்லையா, 6 விதமான குணங்கள் சொல்றார் இந்த இதுல அப்படின்னாக்கா, இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் என்ன சொல்ல வர்றாருனாக்கா 6 விதமான குணங்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார். அந்த 6 குணங்கள் என்னன்னு பாருங்க. ஞானம், பலம், சக்தி, தேஜஸ், ஐஸ்வர்யம், வீரியம் என்ன 6 குணங்களுடன் கூடிய நம்பெருமாளுடைய திருவடிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகையே இல்லையா. அந்த பாதுகைகளுக்கு 6 விதமான குணங்களை காண்பிச்சு கொடுக்கிறார். என்னென்ன அந்த 6 குணங்கள் அப்படின்னாக்கா, ஞானம், பலம், சக்தி, தேஜஸ், ஐஸ்வர்யம், வீரியம் என்ன சொல்லக்கூடிய 6 விதமான குணங்களுடன் கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகையே அப்படின்னு கூப்பிடுறார். இந்த இடத்துல விசேஷமான ஒரு விஷயத்தை இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் இல்லையா. த்ரியுக அப்படின்னு சொல்லும் போது த்ரியுக அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா 6 விதமான குணங்கள் இல்லையா. யாருக்கு? சரணத்ராயினி இல்லையா. சரணத்ராயினாக்கா பகவானுடைய பாதுகைகளை காப்பாற்றுகிறது. பகவானுடைய சரணம்னா பாதுகை, பாதங்கள். அந்த பாதங்களை காப்பாற்றக்கூடிய பாதுகையே சரணத்ராயினி. சரணம்னா பாதங்கள், திராயினாக்கா அந்த பாதங்களை காப்பாற்றக்கூடியவள். அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? த்ரியுகனா 6 விதமான குணத்தை உடையதா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி. அது என்னன்னா அந்த 6 விதமான குணங்கள், அந்த த்ரியுகன்ற பதத்துக்கு 6 விதமான குணங்களை காண்பிச்சு கொடுக்கிறா. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்களை உடைய பகவானுடைய திருப்பாதங்களை, அதாவது சரணத்ராயினி அந்த பாதங்களை காப்பாற்றக்கூடிய பாதுகையே. துவாம்னா என்ன? உன்னை. ஏஷகா இந்த ஏஷான தன்னை சொல்லிக்கிறார். ஏஷகனா தன்னை, நான் இருக்கேன் இல்லையா. ஏஷகா இந்த நான் ஸ்தௌமி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஸ்தௌமினா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இல்லையா. ஸ்தௌமினா என்னது? எது? ஏஷகனா நான், அகம் இல்லையா. ஸ்தௌமி நான் என்ன பண்றேன்? ஸ்தோத்திரம் பண்றேன். யார? துவாம் உன்னை. நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? த்ரியுகனா 6 விதமான குணங்களை உடையவள். அந்த 6 விதமான குணங்கள் என்னன்னு பார்த்தோம். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்களை கொண்ட சரணத்ராயினி எம்பெருமானுடைய திருப்பாதங்களை பாதுகாக்கக்கூடியவள். அதுக்குதான் திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே. துவாம் உன்னை. ஏஷகா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஸ்தௌமினா ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ததா அதனால் நான் என்ன பண்றேன்? தவ உன்னுடைய மகிம்னஹா. தவ மகிம்னஹா அப்படின்னா உன்னுடைய பெருமை இருக்கு இல்லையா, உசத்தியான குணங்கள் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்ல போறேன். எவ்வளவு பெரிய குணம் தெரியுமா உனக்கு? சத்தியான குணம் கொண்டவர் இல்லையா. உன்னுடைய குணங்களுக்கு காணிகி ஏதாவது குறைவு இருக்கா? மகிம்னஹா காணிகி. உன்னுடைய பெருமை அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாவா இருக்கு? எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதுக்கு குறைவே கிடையாது நட்பு. காணிகினா நிறைய இருக்கு, குறைவே கிடையவே கிடையாது. ஆனா நான் கொஞ்சமான அறிவை உடையவன் சொல்லிட்டேன் ஏற்கனவே இல்லையா. என்னுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அது உன்னுடைய பெருமைகள் அப்படிங்கிறது
நிரவதிகி, எல்லையற்றதா இருக்கு. உன்னுடைய பெருமைகள் அப்படிங்கிறது நிரவதிகி, சம்பத் நிரவதிகி. ஆனா எனக்கு எப்பேற்பட்ட மந்த புத்தி இருக்குன்றத நான் போன ஸ்லோகத்தையே காண்பிச்சு கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய அந்த மகிமை அப்படிங்கிறது எதற்கு நிகரானது அப்படின்னாக்கா, சுரசிந்துகு பகவதி, சுரசிந்துகு, அதாவது கங்கைக்கு நிகரானவள் நீ. உன்னுடைய மகிமை எவ்வளவு வசத்தியா சொன்னார், ஏற்கனவே பார்த்திருந்தோம் முன்னாடி ஸ்லோகங்களே இல்லையா. நான் சொல்லக்கூடிய சொற்கள்லாம் சாதாரண சொற்கள். மழை நீர், அது வீதியில வரக்கூடிய நீர், அது கங்கையில கலக்கும் பொழுது அந்த வீதி நீர்னு சொல்ல மாட்டாத, அதையும் எப்படி கங்கைனே சொல்லுவாளோ அப்பேற்பட்ட வசத்தியானது கங்கை. நீ உன்னுடைய மகிமை அப்படிங்கிறது அந்த கங்கையை போலது இல்லையா, கங்கைக்கு நிகரானது. ஆனா இங்க பாருங்க, சுவாமி இந்த இடத்துல தன்னை எப்படி சொல்லி அதை வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். அதாவது ஒரு சாதாரண என்ன சொல்றது, ஒரு நாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அது என்ன பண்ணுமா, கங்கையை போய் கங்கையில ஜலத்தை சாப்பிடுமா. அந்த கங்கையில அந்த நாய் ஜலத்தை சாப்பிடுறது, அப்போ அந்த கங்கைக்கு எதுவும் இழுக்கு ஏற்படாதா இல்லையா. ஆனா அந்த நாய்க்கு புனிதத்தன்மை ஏற்பட்டுருமா. இவ்வளவு விஷயம் இல்லையா. சுனானா நாய் இல்லையா, சுனாகா, சுனானா என்னது, நாயினால். காமம், அது அதுக்கு வேண்டியபடி அதுக்கு ஜலம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணிடுது அப்படின்னாக்கா, லீடா, லீடானாக்கா அது போய் அந்த ஜலத்தை அப்படி நக்கி சாப்பிடுறது இல்லையா. ஜலத்தை நக்கி சாப்பிடுறது. எந்த ஜலத்தை சாப்பிடுறது, கங்கையே சாப்பிடுறது இல்லையா, விருப்பத்தால. இருக்கட்டும் பரவாயில்ல. அது அதனால என்ன ஆகுதுனாக்கா, ஏஷா, இந்த கங்கையானது கிம்பூதா, எந்த விதமாவும் மாற போறது இல்லை, சத்து இல்லையா. ஆனா அந்த அந்த சுனான்னு சொல்லக்கூடிய இல்லையா, அந்த ஜீவன் என்ன ஆறுது அப்படின்னாக்கா, உடனே சபதி, அந்த ஜலத்தை சாட்ட அந்த மாத்திரமே அது ஒசத்தி ஆயிடுறது. எவ்வளவு விசேஷம் வரும். அப்பேற்பட்ட புனிதமானது கங்கை. அந்த கங்கைக்கு நிகரானவள் நீ இல்லையா. உன்னை பத்தி நான் உளரக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட கங்கைக்கு நிகரா எப்படி வந்து போற்றப்படுமோ, அந்த வசத்தியான ஒரு குணங்கள் கிடைக்குமோ, அந்த மாதிரி நானும் புனிதனாகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். பாதுகையே, இந்த நாயா சுனானா இருக்கு இல்லையா, சுனா கங்கையில் தண்ணீர் குடித்தால் அது என்ன, அது அதற்கு இகபர சௌக்கியம் உண்டாகிறது. எல்லா இதுவும் கிடைச்சிருது சுவாமி அதுக்கு இல்லையா. கிட்டத்தட்ட மோட்சமே கிடைக்கிற மாதிரி ஆயிடுறது. அப்பேற்பட்ட ஒரு வசத்தியானது இல்லையா. இகபர சௌக்கியம் என்னது, எல்லாமே கிடைக்குது கங்கைக்கு. அதனால ஏதாவது கொஞ்சமாச்சும் குறை ஏற்படுறதா இல்லையா, கிடையாது. சுனா வந்து அந்த மாதிரி சாட்டுறது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏதாவது இழுக்கு ஏற்படுறதானாக்கா கிடையவே கிடையாது. அது போல நான் என்ன பண்றேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், உனக்கு ஒன்றும் குறைவே கிடையாது எனக்கு. அதனால ஆனா எனக்கு என்ன ஆகுது தெரியுமா, சகல சௌபாகியமும் உண்டாகிறதுங்கிற சுவாமி. அப்போ பாருங்க, அப்பேற்பட்ட பாதுகையினுடைய மகிமைகளை சுவாமி தேசிகன் தலைமையில வச்சு கொண்டாடும் பொழுது, அந்த பாதுகைகளை நாம கொண்டாடுறதுக்கு நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா. இகபர சௌக்கியம் எல்லாமே கிடைக்கிறதுங்க. நாம உளர்னா கூட பரவாயில்ல இல்லையா. நான் பாதுகா சகஸ்ரம் படிக்கிறேன், தப்பு தப்பா உளர்றேன் அப்படின்னா பரவாயில்ல, பரவாயில்ல இல்லையா. எவ்வளோ அறிஞர்கள், எவ்வளோ முன்னோர்கள், எவ்வளோ சுத பிரஜால் அந்த பாதுகைகளை விசேஷமா கொண்டாடினாலும் பரவாயில்ல இல்லையா. நாமும் அந்த பாதுகாதேவினுடைய பிரபாவங்களை படிக்கிறோம், அப்படி இதோ உளர்றோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. எப்படி வந்து கங்கையினுடைய ஜலத்தை சாப்பிட்ட உடனே அந்த சுனான்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனுக்கு இகபர சௌக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் சொல்றாரோ, அத போல நாமும் இந்த பாதுகா சகஸ்ரம்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை உளறினா போறோம் இல்லையா. நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னாக்கா, பாதுகைகளுக்கு இழிவு ஏற்படாது சுவாமி இல்லையா. ஏன்னா அவர் தயையுடையவர். நாம படிக்கக்கூடிய இந்த விஷயம் கூட அந்த பாதுகாதேவியினுடைய ஆதீனம் இல்லாம நடக்காது, அந்த ரங்கநாதனுடைய ஆதீனம் இல்லாம நடக்காது. அப்பேற்பட்ட வசத்தியான பாதுகைகளை சுவாமி தேசிகன், நான் ஒரு சாதாரண அல்பன், நான் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண போறேன் இல்லையா. எவ்வளவு பேர் நன்னா சொல்லியிருக்கா, இருந்தாலும் நான் உளரக்கூடிய இந்த உளரெல்லாமே என்னன்னு சொல்றார் சுவாமி, அது எல்லாமே உன்னுடைய ஆதீனம் தான் இல்லையா. மென்மேல் அதுக்கும் மேற்படி இந்த 11வது ஸ்லோகத்துல போயிட்டு இல்லையா, கங்கையில சாப்பிடக்கூடிய அந்த ஜீவன் என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த ஜீவன் அந்த கங்கையில போய்
அந்த ஜலத்தை சாட்டா கங்கைக்கு இழிவு ஏற்படல, அந்த ஜீவனுக்கு தான் இகபர சௌபாகியங்கள் எல்லாமே ஏற்படுறது. அப்படி இருக்கும்போது நானும் உன்னை ஸ்துதி பாட போறேன், ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அதனால உன்னுடைய பிரபாவங்களோ மகிமைகளோ கொஞ்சம் கூட குறைஞ்சிட போறது இல்ல. எனக்குத்தான் இகபர சௌபாகியங்களும் சௌக்கியங்களும் மென்மேலும் ஏற்பட போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 11வது ஸ்லோகம்லாம் காண்பிக்கிறார். எதேஷா ஸ்தௌமி துவாம் திரியுக சரணத்ராயினி ததோ மகிம்னஹா காணீஹி தவ மமது சம்பன் நிரவதிஹி சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம்பூதா சது சபதி சந்தா பரஹிதா. இகபர சௌக்கியங்கள் சௌபாகியங்கள் எல்லாமே எனக்கு ஏற்படுறதே தவிர இதனால ஒரு குறையும் உன்னுடைய பெருமை குறைய போறதில்ல, மகிமை குறைய போறதில்ல என்ற விஷயத்த இந்த ஸ்லோகமா சொல்றார். எதேஷா ஸ்தௌமி துவாம் திரியுக சரணத்ராயினி ததோ மகிம்னஹா காணி தவ மமது சம்பன் நிரவதிஹி சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம்பூதா சது சபதி சந்தாபரகிதா அப்படிங்கிறது இந்த 11வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்னன்னு பார்த்தேன்னாக்கா 12வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கும். ஒரு நிமிஷம் பாருங்க, இது ஸ்லோகம் நம்பர் 12. இந்த 12வது ஸ்லோகம் மூலமா சுவாமி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தேன்னாக்கா, இப்போ ஒரு பெரிய விருட்சம் இருக்கு, மரம் இருக்கு. அந்த மரம் பெரிய காத்து அடிக்கும்போது அந்த மரம் என்ன பண்ணும், அப்படி லேசா ஆடும் காத்துல இல்லையா, லேசா தான் ஆடும். பெரிய மரம், பெரிய விருட்சா இல்லையா. அந்த விருட்சமானது காத்துல அசையறதுன்னா என்ன நடந்தா அந்த காத்துல அந்த மரம் அசையும், நல்லா காத்து அடிக்கணும் இல்லையா, வேகமான காத்து அடிச்சாதான் அந்த மரமானது அசைஞ்சு கொடுக்கும். இப்போ இந்த பாதுகாதேவி அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு விருட்சம், பெரிய மரம். அந்த மரமானது பெரியோர்கள்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்காலர்ஸ் என்ன பண்றா, அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த மரம் அசைஞ்சு கொடுக்கறதா. இப்ப சுவாமி என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய வாயினால ஊதுறாராம் இல்லையா, அந்த மரத்தை அசைக்கிறதுக்கு, பெரிய மரத்தை அசைக்கிறதுக்கு தன் வாயினால ஊதுறாராம் காத்த. அந்த மரம் அசையுமா? அசையாது. என்னடா பண்றான் இவன், இந்த இவ்வளோ பெரிய மரத்தை அசைக்கிறதுக்கு ஊதி நோக்கான் இருக்கானே அப்படின்ட்டு இந்த உலக மக்கள்லாம் தன்னை பார்த்து பரிகசிப்பாலாம். அந்த மாதிரி இருக்கு நான் உன்னை ஸ்துதி பாட போறேன்னு சொல்லி எடுத்த விஷயம். இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு பெரிய மரம் இயற்கையாகவே பெரிய காத்துல அந்த விருட்சம் ஆடும் அசையும் இல்லையா. அப்படி பெரிய விருட்சமா இருக்கக்கூடிய அந்த விருட்சத்தை சுவாமி தன் வாயால இல்லையா ஊதி அந்த மரத்தை அசைய வைக்க முடியுமா? அப்படி ஒருத்த உட்காந்து பண்ணிட்டு இருக்கானா லோகத்துல, அங்க சுத்தி இருக்கவள என்ன பண்ணுவா, என்னடா இவ்வளவு பெரிய மரத்தை உட்காந்து ஊதி அசைக்கிறதுக்கு முயற்சி பண்றானே அப்படின்ட்டு என்ன பண்ணுவா, எல்லாரும் பார்த்து பரிகசிப்பாலாம். அப்படி என்ன எல்லாரும் பார்த்து பரிகசிச்சு அதை பார்த்து சிரிக்க போறா, அப்படி இருக்கு நான் எடுத்துட்ட விஷயம்னு சொல்லிட்டு சுவாமி தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க இல்லையா. இவ்வளவு பெரிய மகான் இல்லையா, என்ன ஞானம், என்ன பிரவாகம், தேஜஸ், அப்படி இருக்கவாழ்லாமே தன்னை எப்படி வினயமா வெளிப்படுத்திக்கிறா பாருங்க. அப்ப ஏற்பட்ட கிரந்தம் எழுதுறதுக்கு முன்னாடி நானும் சாதாரண பெரிய காத்துல அசையக்கூடிய மரத்தை என் வாயால ஊதி அந்த மரத்தை அசைய வைக்கணும்னு நினைக்கும் பொழுது என்னை சுத்தி இருக்கவால என்னை பார்த்து பரிகசிக்க போறா, அப்படி என்னுடைய நிலை மாற போறதுன்னு சுவாமி இந்த மூலமா, இந்த ஸ்லோகம் மூலமா தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறார் இல்லையா. அதனால காண்பிச்சு கொடுக்குற பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மித பிரேக்ஷா லாப க்ஷண பரிணமத் பஞ்சசபதா மதுக்திஸ் त्वय्येषा மகித கவி சம்பிரம்ப விஷயே நகஸ்யேயம் ஆஸ்யா அரிச்சரணதாத்ரி க்ஷிதிதலே முகுர்வாத்யா தூதே முக பவன நிஷ்பூர்ஜிதமிவ அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மூலமா ஹரினா யாருன்னா பெருமாளுடைய சரணதாத்ரி. ஹரி சரணதாத்ரி அப்படின்னா யாரு அப்படின்னாக்கா பாதுகை இல்லையா. 3வது லைன்ல கொடுத்துருக்கா பாருங்க, ஹரி சரணதாத்ரி. யார சொல்றாரு அப்படின்னாக்கா பாதுகைகளை சொல்றார். ஹரினா பெருமாள், பெருமாளுடைய சரணதாத்ரி
திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையை கூப்பிடுற. எல்லாமே அந்த பாதுகா தேவியை கூட்டு தானே சொல்றார். ஆனா சம்போதனத்துல இருக்கு. ஹரிச்சரணதாத்ரி எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே மகித, மகிதனா கொண்டாடப்பட்ட, கவி சம்பிரம்ப. கவி சம்பிரமணா என்ன அர்த்தம்னாக்கா, கவினா தெரியும் நமக்கு, கவிஞர்கள் இல்லையா? அந்த கவிஞர்களுடைய சம்பிரம்பனகா பிரயத்னம், முயற்சி இல்லையா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னாக்கா விஷயே, அவளோட விஷயத்துல நீ எப்படி இருக்க, தகுதி உள்ளவரா இருக்கிற. சம்பிரம்ம எது, அந்த பிரயத்னம். துவயி உன் விஷயத்துல, ஏஷா இந்த, ஏஷான்னு தன்னை சொல்றார், மது என்னுடைய, உக்திஹி, உக்தினா என்ன அப்படின்னாக்கா சொற்கள், மமோக்திகின்னு ஏற்கனவே பார்த்தோம். இங்க மது பிளஸ் உக்திஹி துவயேஷா இல்லையா, மதுக்தி துவயேஷா இல்லையா? அது மகித கவி சம்பிரம்ம விஷயே, உன்னுடைய விஷயத்துல மகிதா பெருமையுடைய கவி சம்பிரமணானா யாரு அப்படின்னாக்கா, நீ மகிதா கொண்டாடப்பட்ட கவிஞர்களுடைய பிரயத்னத்திற்கு விஷயமா இருக்க இல்லையா, பாத்திரமா இருக்க. உன்னுடைய விஷயத்துல துவயினா உன் விஷயத்தில், ஏஷா இந்த, மத்து என்னுடைய, உக்திகி, உக்திகினா வார்த்தை சொற்கள் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்டது, மித, மிதானா சொல்பம் இல்லையா, பிரேக்ஷா, மித பிரேக்ஷனா சொல்பமான அறிவை உடையவன். மித பிரேக்ஷன யாரு அப்படின்னாக்கா சொல்பமான அறிவை உடையவன். அதான் மித பிரேக்ஷான்னு ஆரம்பிக்கிறார். மித பிரேக்ஷன என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சொல்பமான, கொஞ்சமான அறிவினுடைய என்ன, லாபக்ஷணா, லாபக்ஷணனா அடைவது, லாபக்ஷணா அது அடைவது இல்லையா, அல்லது உண்டாகிறது. பரிணமத் லாபக்ஷணம் பரிணமத், லாபக்ஷணம் பரிணமத்துனாக்கா என்ன அர்த்தம், அதாவது நமக்கு என்ன கிடைக்குமோ என்ன வருமோ நம்ம அறிவிலிருந்து உண்டாகிறது பத்தியல அந்த விஷயம். அது பஞ்சசதா, ஒரு 5, பஞ்சன 5 இல்ல 5 பதங்களை தான் நான் வச்சுட்டு இருக்கேன். உன்னை பத்தி பாடுறதுக்கு என்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பஞ்சசதா, 5 சொற்கள் தான் இருக்கு. நான் எப்பேற்பட்டவன், மித பிரேக்ஷா லாபக்ஷண பரிணமத் பஞ்சசதா இல்லையா. எனக்கு இந்த உன்னை பத்தி, உன் மகிமையை பத்தி பாடுறதுக்கு என்கிட்ட கைவசம் எவ்வளவு இருக்கு தெரியுமா, 5 சொற்கள் தான் இருக்கு என்கிட்ட இல்லையா. பஞ்சசதா, ஒரு 5-6 சொற்கள் தான் என்கிட்ட இருக்கு. இயம் இந்த சொற்கள், க்ஷிதிதலே இந்த பூமியில, முகுகு அடிக்கடி என்ன, வாத்தியா, வாதம்னா காத்து, வாத்தியா பெருங்காற்றால், தூத்தே அதாவது என்ன பண்றது, உதரப்பட்ட, என்ன பண்றது, முகப்பவன, ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரம் பெரிய காற்று, வாத்தியா, வாதம்னா காற்று, வாத்தியா காத்தால அசையும். ஆனா நான் என்ன பண்றேன், முகப்பவன, முகப்பவன என்ன பண்றேன் அப்படின்னாக்கா விஷ்பூர்ஜிதாமிவ, முகப்பவன விஷ்பூர்ஜிதாமிவ, நான் என்னுடைய வாயிலேந்து வரக்கூடிய, முகம்னா வாய், அதுல இருந்து வரக்கூடிய, விஷ்பூர்ஜிதாமிவ, பவன விஷ்பூர்ஜிதாமிவ, நான் காயால், நான் என்னுடைய வாயாலேயே உஃபு உஃப்னு ஊதிண்டே இருந்தா அந்த மரம் அசையுமா? கண்டிப்பா அசையவே அசையாது. அது என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, அப்படி நான் பண்ணக்கூடிய அந்த செயலானது கஸ்ய எவருக்குத்தான், ந ஆசியா பரிகாசம் பண்ணக்கூடியதான இருக்கும். அது என்னை பார்த்து சிரிக்க மாட்டாளா, ரெடாயவன் இவ்வளோ பெரிய மரமா இருக்கு, அந்த மரத்தை போய் அசையறதுக்கு வாயால உட்காந்து ஊதிட்டு இருக்கான, அந்த காத்து அதுக்கு போருமா அப்படின்னு நினைக்க மாட்டாளா அப்படின்னு சுவாமி தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறார். என்கிட்ட இருக்கிறதோ பஞ்சசதா, சாரி பஞ்ச ஷபதா, பஞ்சசபதானாக்கா பஞ்ச ஷட்பதா, பஞ்சசபதான்னு ஆறுது இல்லையா. ஒரு 5-6 வார்த்தைகள் தான் வச்சுட்டு இருக்கேன் நான் இல்லையா. அதை வச்சு உன்னுடைய பிரபாவங்களை பண்ண போறதுன்றது அந்த முயற்சி இருக்கு இல்லையா, சம்பிரம்பகா, அந்த முயற்சி, அது நான் தகுதி உடையவனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை பண்றதுக்கு தொடங்கியிருக்கேன். இது எல்லாமே எதனால நடக்கிறது, தொதாயத்தம், உன்னுடைய ஆதீனம்தான், என்னுடைய விஷயமே எதுவுமே கிடையாது. 3rd லைன் பாருங்க, ந கஸ்யேயம் ஆஸ்யா, இது யாராலதான் பரிகசிக்காது, ஆசியன்னு சிரிப்பு இல்லையா. மித பிரேக்ஷா லாப க்ஷண பரிணமத் பஞ்சசபதா மதுக்திஹி த்வய்யேஷா, மதுக்திஹி த்வய்யேஷா மகித கவி சம்பிரம்ப விஷயே ந கஸ்யேயம் ஆஸ்யா ஹரிச்சரணதாத்ரி க்ஷிதிதலே.
முகுர் சிதிதல இந்த பூமியில முகுர் வார்த்தியா தூதே, அடிக்கடி காத்து அடிச்சு அசையக்கூடிய அந்த மரத்தை நான் என்ன பண்றேன், முக பவன நிஷ்பூர்ஜிதமிவ, என் வாயாலேயே ஊதி அந்த மரத்தை ஆட்டணும்னு நினைக்கிறேன். அது நடக்குமா? அது ந கஸ்யேயம் ஆசியா, யார்தான் இந்த உலகத்துல என்னை பார்த்து சிரிக்க மாட்டா, நான் ஒரு பரிகசிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தன்னுடைய வினயத்தை இந்த ஸ்லோகம் மூலமா வெளிப்படுத்தான். 12வது ஸ்லோகம். மித பிரேக்ஷா லாப க்ஷண பரிணமத் பஞ்சசபதா மதுக்திஸ் த்வய்யேஷா மகித கவி சம்பிரம்ப விஷயே ந கஸ்யேயம் ஹாஸ்யா ஹரிச்சரணதாத்ரி சிதிதலே முகுர்வாத்யா தூதே முக பவன நிஷ்பூர்ஜிதமிவ அப்படிங்கிற இந்த 12வது ஸ்லோகத்துல அழகா சுவாமி நமக்காக காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக இன்றைய தினம் 10, 11, 12 சொல்லக்கூடிய ஸ்லோகங்களையும் அடியேனும் ஏதோ உளறின்றிருக்கேன் இல்லையா, எனக்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தை வச்சுண்டு அடியேனும் உளறின்றிருக்கேன். இருந்தாலும் அந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை சொல்றதுனாலும் சுவாமியினுடைய கிருதிகளை என் வாயால அனுபவிக்கிறதுனாலையும் இந்த சொற்களும் வசத்தியா கொண்டாடப்படுறது இல்லையா, இந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி விஜாபிச்சுட்டு அவகாசம் ஆயிடுத்து இதோட அடியனுடைய இதை முடிச்சுக்கிற. தன்யவாதாக. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.